ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 4வது ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். வைகுண்டலோகான் அனுச்சித பிரச்சேஷ்டௌ வைகுண்டலோகான் அனுச்சித பிரச்சேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் தைத்ய கதிம் பஜேதம் கஷ்டௌ யுவாம் தைத்ய கதிம் பஜேதம் இதி பிரசப்தௌ பவதாஸ்ரயௌ தௌ இதி பிரசப்தௌ பவதாஸ்ரயௌ தௌ ஹரிஸ்மிருதிர்னோஸ்து இதி நேமதுஸ்தான் ஹரிஸ்மிருதிர்னோஸ்து இதி நேமதுஸ்தான் வைகுண்டலோகான் அனுச்சித பிரச்சேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் தைத்ய கதிம் பஜேதம் வைகுண்டலோகான் அனுச்சித பிரச்சேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் தைத்ய கதிம் பஜேதம் இதி பிரசப்தௌ பவதாஸ்ரயௌ தௌ ஹரிஸ்மிருதிர்னோஸ்து இதி நேமதுஸ்தான் இதி பிரசப்தௌ பவதாஸ்ரயௌ தௌ ஹரிஸ்மிருதிர்னோஸ்து இதி நேமதுஸ்தான். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். வைகுண்டலோகத்துக்கு அனுச்சித்த பிரச்சஷ்டௌ பொருத்தமில்லாத செயல்கள் நடவடிக்கைகள் உள்ள கஷ்டௌ துஷ்டர்களே கொடியவர்களே யுவாம் நீங்கள் தைத்திய கதிம் பஜேதம் அசுரப்பிறவியை அடைவீர்களாக இதி பிரசப்தௌ என்று சபிக்கப்பட்டார்கள். ஆனாலும் பவதாஸ்ரயௌதௌ உங்கள் மேல் பக்தியும் அன்பும் கொண்ட அவர்கள் ஹரிஸ்மிருதிஹி ஹரியின் நினைவு நக எங்களுக்கு அஸ்து இருக்க வேண்டும், ஹரியை நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் இதி என்று தான் அந்த முனிவர்களை நேமதுகு நமஸ்கரித்து வேண்டிக் கொண்டனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். வைகுண்டலோகான் அனுச்சித பிரச்சேஷ்டௌ கஷ்டௌ யுவாம் தைத்ய கதிம் பஜேதம் இதி பிரசப்தௌ பவதாஸ்ரயௌ தௌ ஹரிஸ்மிருதிர்னோஸ்து இதி நேமதுஸ்தான். சனகாதி முனிவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற வரைக்கும் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்போது ரொம்ப ஆழ்ந்த விருப்பத்தோடு வந்த அந்த சனகாதிகளுக்கு ஜெயவிஜயர்கள் தடுத்து கோபம் வந்த உடனே அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, நீங்கள் பகவானோட பக்தர்களை மதித்து விட்டீர்கள், இந்த வைகுண்ட லோகத்துக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத செயலை செய்துட்டேள், அப்படிப்பட்ட துஷ்டர்களான கொடியவர்களான நீங்கள் அசுர பிறவியை அடையணும் அப்படின்னு சபிச்சுட்டா. சாபத்தை கேட்ட உடனே ஜெயவிஜயர்களுக்கு அப்போ தான் அப்பாப்பா எப்பேற்பட்ட பெரிய தப்பை பண்ணிட்டோம், எவ்வளோ பெரிய பாவத்தை பாகவத அபச்சாரத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது. ஆனால் அவளுக்கு இன்னொன்றும் தெரிஞ்சுது, இந்த முனிவர்களாலெல்லாம் கொடுக்கப்படுகிற சாபமெல்லாம் மாற்ற முடியாது, அதை மாற்றவே முடியாது. அதனால் பூமியில் அசுரர்களாக தாங்கள் பிறந்துதான் ஆக வேண்டும், அதை எந்த விதத்துலையும் தவிர்க்க முடியாது அப்படின்னு அவளுக்கு உடனே புரிஞ்சிடுது. ஆனால் இப்பேற்பட்ட தவற்றை செஞ்சிருந்தாலும் அவர்கள் பகவானோட பக்தர்கள் இல்லைன்னா பகவானோட மாளிகைக்கு துவாரபாலகர்களாக இருக்கிற சேவை கிடைக்குமா அவளுக்கு? அதனால் அவர்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுறது. உடனே அப்படியே முனிவர்களோட பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, அப்படி நாங்கள் பிறந்துட்டாலும் எங்களுக்கு பகவான் ஹரியோட ஸ்மரணம் எப்பவும் இருக்கணும், நாங்கள் ஹரியை மறந்தவர்களாக இருந்துடக்கூடாது, எங்கே பிறந்தாலும் எப்போ பிறந்தாலும் அப்படின்னு வேண்டிக்கிறா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவர்கள் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிப்பு
அப்படி முதல் பிறவி, ராவணன் கும்பகர்ணன் இரண்டாவது பிறவி, சிசுபாலன் தந்தபக்தரன்கிறது மூன்றாவது பிறவி. இப்படி 3 முறை அப்படியே அசுரர்களாக பிறந்தார்கள். இதில் ஹிரண்யாக்ஷன் தனக்கு நிகரானவர் தன்னை எதிர்த்து போர் புரிய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையில் கதை எடுத்துட்டு உலகமெங்கும் அலையிறான், எல்லா இடத்துலையும் அலையிறான். எங்கே இருக்கா எனக்கு எதிரி, நான் சண்டை போடுறதுக்கு தகுந்த மாதிரி அப்படி அலையிறான். அப்போ வருணன் நாராயணன் தான் உனக்கு நிகரானவர் என்று கூற, அதனால் யார் அந்த நாராயணன், எங்கே அந்த நாராயணன் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு நாராயண நாமத்தை இடைவிடாமல் சொன்னானாம். ஹிரண்யகசிப்பும் நாராயணாய நமகன்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியே பகவான் நாமத்தை சொன்னானாம். எங்கே இருக்கான் அந்த ஹரி, சொல்லுன்னு பிரகலாதனை மிரட்டினானாம். எவ்வளவு சுவாரஸ்யமாக ரசமாக இருக்குது பாருங்கள். அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்னு சொல்வா. அவரை எந்த விதத்தில் வணங்கிறது என்பதும் அவரோட சங்கல்பத்தால் தான்னு பார்க்குறோம்.